உங்களுடைய லைஃப்ல வந்து பெஸ்ட் மெமரி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இதனா என்னால் மறக்கவே முடியாது எப்போ கேட்டாலும் அப்படின்னா. ஓகே, பெஸ்ட்டு மெமரி அப்படின்னா வந்து ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ். ஸோ ஸ்கூல் டேஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். குறிப்பாக வந்து என்னோட பெஸ்ட் மெமரி என்னென்னா அந்த +1 +2 10th வரையுமே வந்து ஒரு கண்ட்ரோல்டான ஒரு லைஃப்பில் இருப்போம். +1 +2 போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பசங்க கூட சேட்டப் பண்ணிக்கிட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. 3:55க்குலாம் எகிரி வந்திருப்போம். எதுக்குடா அந்த 5 நிமிஷம் உள்ளே இருந்திருக்கலாம். அந்த 3:55க்கு பிடி சார் துரத்திட்டு வருவார். ஓகே, வர வண்டி எடுத்து அதில் ஒளிஞ்சிட்டு ஒரு மாதிரி த்ரில்லான ஒரு லைஃப் இருக்கும். அதனால் படிக்காமல் போயிட்டோமான்லாம் கிடையாது. படிக்கிற போது படிச்சிருவோம். பட் அந்த த்ரில்லாக அந்த சுற்றின அந்த மெமரிஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். முன்னாடியே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்றது, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம், அங்கே வேறு ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்க கூட வந்து சேட் பண்ணது, யாருன்னு தெரியாது, நல்லா வாமாம்மா வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க கான்டாக்ட்லாம் இல்லை. பட் அந்த டைமில் ஒரு 30-40 பேர் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்தது ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் மெமரி. அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு காலேஜில் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? காலேஜில் வந்து கிளாஸ்க்கே போகல. அதுதான் அதை விட இதுதான் உங்களுக்கு பெருசாக ஆக்சுவலி கிளாஸ்க்கே போகல. ஃபுல்லாக பசங்க கூட மரத்தடியிலே உட்காந்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஸ்டில் வந்து ஒரு நாள் 2 நாள் உட்காந்தா பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாள் பங்க் பண்ணால் பரவாயில்ல. அந்த 3:55 கட் பண்ண மாதிரி அந்த மாதிரி விஷயம் நடந்தால் பரவாயில்ல. காலேஜ்லேயே பெருசாக எங்களை கண்டுக்கல. அதனால் அது ஒரு காலேஜ் பசங்களும் பிடிக்கும், காலேஜுமே பிடிக்கும். பட் அந்த ஃபீல், ஸ்கூலில் இருந்த ஃபீல் வந்து காலேஜ் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.